பெரிதாக்கி வதந்தியாக அது பரவவிடப்படுகின்றது. எங்களுடைய தேசிய கட்சியினுடைய தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் நான் உங்களிடையே இதை சொல்ல விழைகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வருகின்ற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதிலே யாருக்குமே எந்தவிதமான சந்தேகமும் இல்லாத இந்த நிலையிலே வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகளுடைய திமுக கூட்டணியில் திட்டமிட்ட சதி திட்டத்தின்படி ஒரு சில ஊடகங்களிலும் சமூக ஊடகங்கள் சில ஹேண்டில்கள் மாநில தலைவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மாற்றப்படவிருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் தவறானவை, உள்நோக்கம் கொண்டவை. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேசிய பணியினை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அஇஅதிமுக உடனான கூட்டணியை மேலும் வலுப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிற 2026 தேர்தலில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்கவிருக்கிறது. திமுகவை முற்றிலுமாக அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான அந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்கின்ற பொறுப்பிலே திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே வேண்டுமென்றே சில தவறான வதந்திகளை ஊடகங்களிலே பரப்புவது என்பது வருந்தத்தக்கது. தேசிய தலைமையின் அறிவுறுத்தலின்படிதான் இதை நான் இங்கு உங்களிடையே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுகவின் தலைமையிலான தமிழகத்திலே இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசை தமிழகத்திலே நிறுவுவதற்கான முழு விஷயத்தையும் செய்வார் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால திமுக தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக திமுக தன்னுடைய தங்களுடைய ஆட்சியிலே இருக்கக்கூடிய பல்வேறு குற்றங்களை மறைக்கக்கூடிய அளவில் வேண்டுமென்றே இதுபோன்ற வதந்திகளை பரப்புவது என்பது கண்டிக்கத்தக்கது. ஊடகங்களும் துணை போக வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது தேவையற்ற முறையில் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக செய்யப்படும் முயற்சி. திரு நயினார் நாகேந்திரனுடைய தலைமையில் பாஜக வெற்றி பெறும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். இதை சொல்வதற்குத்தான் நான் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பத்திரிகை சகோதரர்களுக்கு நமது அரசியலமைப்பு தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அரசியலமைப்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால், இன்று பத்திரிகை சகோதரர்களும் சரி நாமும் சரி சுதந்திரமாக பேச முடிகிறது என்றால், அனைவரும் சமமாக அமர்ந்து நமது கருத்துக்களை சொல்ல முடிகிறது என்றால் அதற்கு அரசியலமைப்பு சட்டம் தான் காரணம். ஆனால் 1975 இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நமது குரல் வளைகள் எல்லாம் நெரிக்கப்பட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நெரிக்கப்பட்ட கட்சியோடு உட்கார்ந்து கொண்டு இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்குமே சமமான அங்கீகாரத்தை கொடுக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கு எனது வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அரசியலமைப்பு சட்டத்தின் உறுதிமொழியை மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடுக்க முடிகிறது என்றால்,
அண்ணன் திருமாவளவன் அதற்கான உறுதிமொழியை இன்று அறிக்கையாக கொடுக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் 2015ஆம் ஆண்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நாளை அரசியலமைப்பு சட்ட நாளாக கொடுத்ததனாலதான், அறிவிக்கப்பட்டதனாலதான் இந்நாள் நம்மால் இந்த நிகழ்ச்சியை கொண்டாட முடிகிறது. யூபி அரசாங்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கின்ற காலகட்டத்தில் கூட இந்த நாள் கொண்டாடப்படவில்லை என்பதை நான் இங்கே உறுதியாக கருத்தை நான் வழிமொழிகிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நான் கவர்னராக இருக்கும்பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லோருக்கும் ஒரு அறிக்கை அனுப்பினார், எல்லா ராஜ்பவன்களிலும் இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று. ஆனால் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறார், அனைவருக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டம். ஆக அனைவருக்கும் சமமான வாய்ப்பை அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கும். ஆனா ஆட்சியிலையும் கட்சியிலையும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம். எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் துணை முதலமைச்சராக வர முடியும். ஆனால் அதே நேரத்தில் நேரடி எதிராக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்கிறார், ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்த நான் இன்று இங்கே தலைமை பண்பில் உட்கார்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அனைவருக்குமான அங்கீகாரத்தை கொடுக்கின்ற அரசியலமைப்பு சட்டம் என்று நான் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் கண்டிக்கிறேன். ஏனென்றால் இது மனு நீதிவாதிகளால் ஒரு நாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார். தீவிரவாதிகளால் தான் இந்த நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது. ஆக அந்த தீவிரவாதிகளின் வாளை ஒட்ட நறுக்கியது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று திருமாவளவன் இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறார், தாவேகாவை எச்சரித்திருக்கிறார். ஏனென்றால் சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள், உங்கள் கட்சியில் சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள், அதனால் எச்சரிக்கையாக இருங்களாம். சங்கிகள் எல்லா இடத்திலும் தான் ஊடுருவி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா உங்க கட்சிக்குள்ளேயே சங்கிகள் ஊடுருவி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் யாரெல்லாம் இந்த கலாச்சாரத்தை மதிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வணங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் சங்கிகள் தான். ஆக நீங்கள் எனவே எச்சரிக்கையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா இடங்களிலும் சங்கிகளின் ஊடுருவல் இருக்கும். அது பாஜகவில் பெரும்பான்மையா இருக்கும், உங்க கட்சிகளெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் இனிமேல் சங்கிகளின் ஊடுருவலை எங்கேயும் தடுக்க முடியாது தமிழகத்தில் என்பதை திருமாவளவன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைய காலகட்டத்தில் அருந்ததியினருக்கு நாங்க தான் எல்லாம் செஞ்சோம், பட்டியலின மக்களுக்கு நாங்க எல்லாம் செஞ்சோம், அவங்களுக்கு இத்தனை ஹாஸ்டல்கள் நாங்கள் திறந்தோம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் முதல்வர் அவர்களே, வேங்கை வயலை மறந்து விட்டீர்கள். வேங்கை வயல்ல பட்டியலின சகோதரர்கள் நலமாக தண்ணீர் குடிக்க வேண்டியவர்கள் மலமாக தண்ணீர் குடித்தார்கள். இன்று வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படவில்லை. நம்ம நாட்டில் ஊடுருவிய பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இந்த நாடு கண்டுபிடித்து விட்டது. ஆபரேஷன் சிந்தூர் என்று தீவிரவாதிகளை சென்று அவர்களை அழித்தும் செய்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு மலம் கலந்தவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்கள் பேசுகிறீர்கள் இன்று பட்டியலின சகோதரர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று. உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அதனால் இன்று நாங்கள் பெருமையாக பேசுகிறோம். இன்று இந்த அரசியலமைப்பு தின நாளை கொண்டாடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு உரிமை இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி அறிமுகப்படுத்தினார் என்றால், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 2 அவைகளையும் கூட்டி அதில் அறிவித்தார். அதே போல இன்று 2 அவைகளும் கூட்டி அரசியலமைப்பு தினமான இன்றை கொண்டாடுகின்ற நேரத்தில் டெல்லியில் தமிழ் ஒலித்திருக்கிறது. நமது குடியரசுத் தலைவர் துணைத் தலைவராக இருக்கின்ற அண்ணன் சிபிஆர் அவர்கள் தமிழில் பேச்சை ஆரம்பித்திருக்கிறார். அந்த வகையில் தமிழ் ஒலிப்பதற்கு காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர். அங்கே பாராளுமன்றத்தில் தமிழ் ஒலிக்கிறது, ஆனால் இங்கே செம்மொழி பூங்காவில் நேற்றைய தினம் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவில்லை, தமிழ் ஒலிக்கவில்லை என்பதையும் நாங்கள் இங்கே கடுமையான கண்டனத்தோடு பதிவு செய்கிறோம். போதுமா? இல்ல, நான் உட்கட்சியில உள்ள கருத்துக்களுக்கெல்லாம் மாற்று கருத்து சொல்ல நான் விரும்பல. ஆனா நான் நேற்றே ஒன்று சொன்னேன், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நெடுநாள் அரசியல் இருக்கிறவங்க, நாங்க இன்று செங்கோட்டை இருக்கின்ற டெல்லியை பிடித்திருக்கிறோம். நாளை ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பதற்கு நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம், வெற்றியும் அடைவோம். ஆக இன்று எங்களது நோக்கம் செங்கோட்டையிலிருந்து ஜார்ஜ் கோட்டைக்கு வருவதை தவிர
அண்ணன் செங்கோட்டையன் அவர் செய்வதற்கு அவர்களுக்கான உரிமை இருக்கிறது. அதனால் அவரின் அரசியல் நகர்வு பற்றி நாங்கள் கருத்து சொல்ல எங்களுக்கு தகுதி இல்லை, அதற்கு நாங்கள் விரும்பவும் இல்லை என்பது எனது கருத்து. இல்ல, டெல்லியில எங்க மாநில தலைவர்களின் கூட்டம் இருக்கு, அதுக்கு தான் சென்றிருக்கிறார். அதனால தான் நாராயணன் வந்து இன்னைக்கு சொன்னதுக்கு காரணம், மாநில தலைவர்களின் கூட்டம் இருக்கு, நானும் மாநில தலைவராக இருந்திருக்கேன், கூட்டத்துக்கு அடிக்கடி கூப்பிடுவாங்க, அதுக்கு தான் அவர் சென்றிருக்கிறார். உடனே எங்கே ஏதோ அவர் கூட்டம் நன்றாக நடக்கிறது, ஒரு சுற்றுப்பயணம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆனால் அந்த சுற்றுப்பயணத்துல ஏதோ பிரச்சனை, அதனால் அவர் சென்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று நேற்றில் இருந்து ஒரு பொய்யான தகவல் பரவி கொண்டிருக்கிறது. அதைக்காகத்தான் அந்த தகவல்லாம் இல்ல, நேர்மறையான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான். இல்ல, அலையன்ஸ் அதாவது பேசலாம், பேசாம இருக்கலாம், தேர்தல் நெருங்க வரலாம். பட் நீங்க சொல்ற மாதிரி அதிகாரப்பூர்வமான தகவலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யார் வேணாலும் டெல்லிக்கு போலாம், டெல்லிக்கு போனாலே உடனே கூட்டணி பேசுவதற்காகத்தான் என்று சொல்வது சரியில்லைன்றது எனது கருத்து. இல்ல, ஆளுநர் அவர் கருத்தை சொல்லி இருக்கிறார், அவருக்கு சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அதனால் இன்னொரு ஆளுநரின் கருத்தை நான் வந்து அது கருத்து சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். நான் சட்டத்துறை அமைச்சர் நேற்று எல்லாமே பொய்யா பேசினாரு. அவர் என்ன சொன்னாரு, சீனாவுக்கு இருக்கும்போது தேசத்தை முன்னிறுத்தினாங்களாம் திமுக, அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடு என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ஏன் அதை நிறுத்தினாங்கன்னா, தேசத்துக்கு எதிராக பேசினால் தேச விரோத சட்டம் பாயுன்னு சொன்னதுனால இதை நிறுத்தினாங்க. ஆனா ஏதோ சீனாவுக்கு உதவி செய்யும் பொழுது இந்த ஒரு கட்சி தான் அதுக்காக உதவி செஞ்சதுன்னு பேசுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஹிந்தியை தூக்கி பிடிப்பது யாருன்னு கேட்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு தம்பி கேட்டலாம். நேரா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நடத்துகின்ற பள்ளிகளுக்கு போங்கப்பா, ஹிந்தி சொல்லி கொடுக்கறாங்களா இல்லையான்னு சொல்லுங்க. இதே ரகுபதி அவர்கள் அங்கே ஹிந்தி சொல்லி கொடுக்கலன்னு எனக்கு உறுதி சொல்லட்டும், அப்புறம் நான் அவருக்கு பதில் சொல்றேன். யார் இந்தியை தூக்கி பிடிக்கிறார்கள்? அதே மாதிரிதான் அவங்க பேசிக்கொண்டே இருப்பார்கள். யாரும் இந்தியை திணிக்கல, இந்தி திணிக்கவில்லை, இந்தி திணிக்கிறோம் என்று திணிக்கிறார்கள் அவர்கள் அந்த வார்த்தையை. எங்கேயுமே இந்தி திணிக்கல. மூன்றாவது மொழி படிப்பதுனா கூட யாரோட தாய்மொழியை படித்துக் கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது இவர்கள் சும்மா பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு 2026 வீட்டுக்கு போகிறோம் என்று, அதனால் எதையெல்லாம பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நான் அது ஒரு ஆளுநர் பேச்ச நான் முழுசையா கேட்கல. பட் பீகார் மக்கள் பாதுகாப்பா இருக்காரு நீங்க தான் சொன்னீங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பீகார் மக்கள் பாதுகாப்பாக இல்லைன்னா சொல்லல. பீகார் மக்களை மோசமாக பேசியது யார்? நான் இதே ரகுபதிட்ட கேட்கிறேன். நீங்க பீகார் மக்கள் வந்து டாய்லெட் கழுவதுக்கு தான் லாய்க்கு பேசுனீங்களா இல்லையா? அறிவே இல்லாதவங்க பேசுனீங்களா இல்லையா? உங்க கட்சியை சார்ந்தவர்கள் பேசினாங்களா இல்லையா? ஆக நீங்க பேசுனது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே இன்னைக்கு கல்வியை மாநில பட்டியலிருந்து போகுது, நாங்க இங்க கொண்டு வருவோம். எப்ப போச்சு அது? இன்னைக்கு அந்த கட்சி கூட தானே கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், காங்கிரஸோட தானே. அதனால இன்னைக்கு நீங்க சொல்ற பொய்யெல்லாம் இனிமேல் மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இனிமேல் மக்கள் தெளிவாகி விட்டார்கள். 2026 எங்களுக்கானது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க ஏதோ சொல்றீங்களா? பட் they won't, பிரசாந்த் ஜி எல்லாம் வெயிட் பண்ண சொல்லுங்க. மைக் தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா சுத்து போட்டு நிக்காதடா சூற விட்டா தாங்காதுடா சிவண்டா 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 எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா